உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோலயும் நம்ம கூட வைக்கில் சுஜித் சார் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட என்னோட சில கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். இந்த கேள்விகள் குறிப்பா கிராமத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த கேள்விகள் வரும். அவங்க இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுல இருந்துதான் இந்த கேள்வி என்னன்னா சார், ஒருத்தவங்க கூட்டுப்பட்டால இருக்காங்க. ஒரு குடும்பம்னே வச்சுக்கீங்களேன். ஒரு குடும்பம் கூட்டுப்பட்டால இருக்காங்க. ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பிரிவினை இப்ப வரணும். ஆனா கூட்டுப்பட்டால இருக்காங்க. இப்ப டக்குன்னு வந்து தனித்தனியா பிரிச்சு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது அந்த கூட்டுப்பட்டால இருந்து தனிப்பட்டாக்கு போனோம்னாலே ஒரு 2 பேருக்கு வந்து இஷ்டம் இல்லாம இருக்கு. ஒருத்தருக்கு மட்டும் இஷ்டம் இருக்கு. இல்லைன்னா ஒருத்தருக்கு இஷ்டம் இருக்கு, மீதி 2 பேருக்கு இஷ்டம் இருக்கு, இல்ல ஒருத்தருக்கு இஷ்டம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கலவையான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் போது இப்போ ஒருத்தர் தனியா பிரிச்சு எடுக்கணும்னு ஒருத்தவங்க ஆசைப்படுறாங்கல்ல, அவங்க பிரிச்சு எடுக்கிறதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் எடுக்கணும், அது இன்னொருத்தவங்க ஒத்துக்கல அப்படின்னா அப்படின்ற டைப்ல என்ன மாதிரி நம்ம லீகலா போகலாம்? ஓகே. ஸோ இப்போ நம்ம கூட்டுப்பட்டால இருந்து தனிப்பட்டா வாங்குறது வந்து 2 விதமா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாரும் அக்ரி பண்ணி அதுக்கடுத்து சப்டிவைட் பண்ணி தனிப்பட்டா வாங்க. இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொல்ற மாதிரி, இப்போ 4 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னாலும் தனிப்பட்டா வாங்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நம்ம வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து பார்ட்டிஷன் பண்ணி அதுக்கடுத்து வந்து தனிப்பட்டா வாங்கணும். ஸோ இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்து அக்செப்ட் பண்றா இருந்தா, கூட்டுப்பட்டால இருக்கிற பட்டாதாரர்கள்லாம் சேர்ந்து ஒன்னா ப்ராப்பர்ட்டியை பிரிச்சு தனிப்பட்டா வாங்குறதுன்னா, நீங்க வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி எங்க இது கூட்டுப்பட்டாவா இருக்கு, ஸோ இது வந்து எங்களுக்கு தனிப்பட்டாவா மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம தாசில்தார் வந்து ஒரு சர்வேயர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஸோ சர்வேயர் அப்பாயிண்ட் பண்ணி அந்த சர்வேயர் வந்து மீட்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீட்ஸ் அப்படின்னா பெரிமீட்டர், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோட சுற்றளவு. ஸோ சுற்றளவு மார்க் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து பவுண்ட்ஸ், அதாவது பவுண்டரிஸ். ஸோ அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல என்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் எல்லையா இருக்கு அப்படின்றதெல்லாம் மார்க் பண்ணி அதை வந்து தாசில்தார்கிட்ட கொடுப்பாரு. தாசில்தார் அதுக்கு அடுத்து அப்ரூவ் பண்ணி உங்களுக்கு தனிப்பட்டாவா மாத்தி கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வில்லு மூலமா வந்திருக்கு. இப்ப 4 பேர் அண்ணன் தம்பியா இருக்கீங்கன்னா உங்க அப்பாவோ அம்மாவோ வந்து உயில் மூலமா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்க பிரிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து அந்த வில்லு வந்து ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த உயிலை வந்து கொடுக்கணும். உயில சில இடங்கள்ல வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ ப்ரொபேட் அப்படின்றது ஒரு தனி கோர்ட் ப்ராசஸ். அதை பத்தி நம்ம தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்படி இருக்கையில நீங்க வில்லையும் ப்ரொவைட் பண்ணணும். இது தவிர வேற ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் செட்டில்மெண்ட் டீடு மூலமா வந்துச்சுன்னா, இல்லைன்னா கிஃப்ட் டீடு மூலமா வந்துச்சுன்னா, அந்த டாக்குமெண்ட்டும் நீங்க வந்து தாசில்தார்கிட்ட ஒரு ப்ரூஃபா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ தாசில்தார் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் பண்ணி தனிப்பட்டா வந்து கொடுப்பாரு. ஸோ அடுத்தது நீங்க சொல்ற ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் வருவோம். ஸோ ஒரு 4 பேர் இருக்கீங்க, அதுல ஒருத்தர் வந்து பிரிச்சு வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா அவர் வந்து கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி பார்ட்டிஷன் சூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பார்ட்டிஷன் சூட் வந்து ஃபைல் பண்ணலாம். ஸோ அந்த பார்ட்டிஷன் சூட்ல வந்து நம்ம பிளைண்ட் ஃபைல் பண்ணுவோம். பிளைண்ட் அப்படின்னா பிராது. ஸோ கோர்ட்ல வந்து பிராது கொடுப்போம். அந்த பிராதுல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி எதுக்காக பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். சில நேரங்கள்ல தனியா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க, இல்லைன்னா குடும்பத்திலேயே ஏதாச்சும் சண்டைகள் அந்த மாதிரி ஏதாச்சும் வரும். ஸோ இந்த ஒரு ரீசன் சொல்லிட்டு எதுக்கு ப்ராப்பர்ட்டி பிரிக்கிறோம்னு நினைக்கிறோம், எந்த சைடு ஆஃப் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கணும். அதோட அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அது தவிர நம்ம அந்த டீட்ஸ் சொன்னோம்ல, வில்லோ செட்டில்மெண்ட் டீடோ கிஃப்ட் டீடோ இருந்துச்சுன்னா அதையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஸோ கோர்ட் சைட்ல இருந்து அதெல்லாம் விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு கமிஷனர் அப்படின்னு ஒருத்தவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கமிஷனர் வந்து சர்வேயர் பண்ற ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அவர் அளப்பாரு, அளந்துட்டு பிராது கொடுத்தவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி போகணும் அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து கோர்ட்ல வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு. ஸோ இந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணதும் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பிரிச்சுக்கலாம். அந்த கோர்ட் ஆர்டர் மூலமா நீங்க வந்து தனிப்பட்டா வந்து வாங்கிக்கலாம். ஓகே சார், இப்ப இது நம்ம இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம்னு வைங்களேன். இப்ப பிரிக்க வராங்க எல்லாம் ஓகே. இப்போ நம்ம ஒரு கேஸ் சினாரியோஸ் மாதிரி சொல்றேன், இதுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் சொல்லலாம்னு சொல்லுங்க. ஏ பி சி அப்படின்னு ஒரு 3 குரூப் இருக்காங்க. ஃபுல்லாவே ஃபார்மிங் நன்னு வச்சுக்கலாம். இப்ப சின்றவங்க கிட்ட கிணறோ இல்ல வாட்டர் பம்ப் செட்டோ அவங்களோட இதுலதான் இருக்கு. இப்ப ஜாயின்ட் பார்ட்டியா இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இவங்க இங்க இருந்து இங்க பைப் லைன் போது இறச்சிக்கிறாங்க.
ஏவும் பியும் சியும் இறச்சிக்கிறாங்க. ம். இப்போ பிரிச்சுட்ட உடனே ஏக்கும் இதுல ரைட்ஸ் இருக்கு, பிக்கும் ரைட்ஸ் இருக்கு, சிக்கும் ரைட்ஸ் இருக்கு. இப்ப பிரிச்சுட்டாங்க அப்படின்னா சின்றவர் விட மாட்டாரு. ஓகே. எங்க இவங்களுக்கு எல்லாம் தண்ணி போக கூடாது, ஏன்னா இது ஏன் பட்டால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஆமா. அப்படி இருக்கும் போது பிரிக்கும் போதே என்ன மாதிரியான ஒரு சட்டங்களை மேற்கொள்ளலாம், என்ன மாதிரி அதை கையாளலாம், அப்படி இல்லைன்னா ஏற்கனவே பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ரைட்டை நம்ம எப்படி கேட்டு வாங்கிக்கிறது? ஓகே. ஸோ இப்போ நம்ம அந்த சூழ்நிலையில ஒரு கிணறோ இல்ல வாட்டர் சோர்ஸோ நம்ம கேட்கையில நம்ம பார்ட்டிஷன் சூட்லயே நம்ம வந்து கேட்கலாம். இந்த மாதிரி நிலத்தை பிரிச்சு வாங்கிக்கிட்டாலும் எனக்கு வந்து அந்த வாட்டர் சோர்ஸ் வேணும் அப்படின்றது நம்ம கேட்கலாம். ஸோ அது நம்ம கேட்காம விட்டுட்டோம். பட் லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து நம்ம கேட்கணும் அப்படின்ற சூழ்நிலையில நம்ம வந்து ஈஸ்மென்ட் சூட் வந்து போடலாம். ஈஸ்மென்ட் சூட் அப்படின்றது ஒரு பொது சொத்துக்காக நம்ம வந்து கேட்கலாம். ஸோ இந்த சொத்துல வந்து நம்ம கிணறுக்கும் கேட்கலாம், இல்ல கிணத்திற்கு போற ஒரு வழிப்பாதையும் நம்ம கேட்கலாம். ஸோ இப்படி நம்ம கேட்கையில கிணத்துல இருந்து நமக்கு ரைட் வேணும் அப்படின்றது நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ அப்படி நம்ம கோர்ட்டுக்கு போகாம சுமூகமாவே முடிச்சுக்கணும் அப்படின்கையில அந்த 3 பார்ட்டிஸ்க்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உன் கிணத்துல இருந்து நான் தண்ணி எடுத்துக்கிறேன், ஸோ இதுக்கு வந்து நீ அலோவ் பண்ணும், நான் வந்து மோட்டர் போட்டு நான் தண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து கண்டிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அது அப்படி போடையிலும் சில பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி மோட்டர் போடையில நீ தண்ணி நிறைய எடுக்கிற, நான் தண்ணி நிறைய எடுக்கிறேன், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதுவும் நம்ம வந்து அந்த அக்ரிமெண்ட்லயே யார் யார் எவ்வளவு தண்ணி எடுக்கணும், இந்த மோட்டர் போடுறோம்னா இவ்வளவு யூனிட் தான் ஒருத்தர் யூஸ் பண்ணணும், ஆமா டைமிங் கணக்கு, இல்லைன்னா இதுக்கு காசு யாரு கட்டுறா, நீ எவ்வளவு யூனிட் யூஸ் பண்றியோ அதுக்கு நீ காசு கட்டிக்கோ, அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் நம்ம அந்த அக்ரிமெண்ட்லயே போட்டு நம்மளே சுமூகமா நம்ம வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப எப்படி கன்க்ளூட் பண்ணலாம்னா, நீங்க இப்பதான் பார்ட்டிஷனே பண்ண போறீங்கன்னா நீங்க அந்த பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணலாம். அந்த பார்ட்டிஷன் சூட்லயே நீங்க அந்த கிணத்துக்கான ரைட்ஸையும் கேட்டு வாங்கிக்கலாம். சோ அப்படி பார்ட்டிஷன் பண்ணையில நீங்க கிணத்துக்கான ரைட் வந்து கேட்கலன்னு வச்சுக்கலாம், லேட்டர் ஆன் சண்டை வருது, சோ அதுக்கு வந்து நம்ம ஈஸ்மெண்ட் ரைட் வந்து கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சொன்ன ரெண்டுத்துக்குமே நீங்க கோர்ட்டுக்கு போற மாதிரி இருக்கும். சோ இதுக்கு நீங்களே சுமூகமா முடிவு பண்ணலாம்னா நீங்க அக்ரிமெண்ட் போட்டு நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். நீங்க சொன்னது இப்ப மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் இதுல நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. இந்த பார்ட்டிஷன் போறதுக்கு முன்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்றது. ஸோ நீங்களும் எதனா நிலம் பிரிக்க போறீங்க அப்படின்னா இதை நீங்களும் பார்த்துக்கோங்க. நீங்க பார்த்து பிரிங்க, பார்ட்டிஷன் டீட்ல அதெல்லாம் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுங்க. முன்னாடியே கேட்டு வாங்கிக்கிறது நல்லது. ஸோ அது வழியா இருக்கட்டும், இல்லை பொது இதுவாக நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ண போறீங்கன்னா அதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணுங்க. அதில் உங்களுக்கு இன்னும் சில டவுட்ஸ் வருது, இதை நான் லீகல் டீம் கிட்ட இன்னும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வக்கீல் சார் டீம் இருக்காங்க, அவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இதுக்கான நீங்கள் லீகல் ப்ரொசீஜரை கேட்டு வாங்கிக்கலாம். சார் உங்களை எப்படி சார் கான்டாக்ட் பண்ணுறது? டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்க குவரிஸ் அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. ஸோ இதுல நீங்க ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான குவரிஸ் மட்டும் இல்லாம மற்ற லீகல் குவரிஸும் கேட்கலாம். எங்க லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸை கொடுப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி எதனா நிறைய பிரச்சனைகள் நீங்களும் மேற்கொண்டீங்க அப்படின்னா அது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் அந்த கேள்வி எடுத்துட்டு வந்து சார் கிட்ட கேட்டு அதுக்கான லீகல் சொல்யூஷன்ஸ் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்றோம். நம்ம வீடியோஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு. அடுத்த வாரம் ஒரு சில கேள்விகளோட வரேன். கண்டிப்பா.